ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்கி சமையல். எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமான சாதத்தை வச்சு இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு மீதமான சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 1 கப் அளவு மீதமான சாதத்தை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். கைகளாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொளிர்ச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா இதோட சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கருவேப்பிலையை மட்டும் கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மட்டும் இதோட நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாகவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் கழிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தடிமனாகவே நான் இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இது எல்லா பீசஸும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இது காஞ்சதும் இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டுறாதீங்க. இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு பொரிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பாதி அளவு மூழ்கிற மாதிரி இருந்தாவே போதும். இதுக்கு கம்மியாக தான் எண்ணெய் உங்களுக்கு செலவாகும். இதை அதிகமாக எண்ணெய் குடிக்காது. நீங்கள் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்தாலும் இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இப்போ இந்தளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பாதி அளவு மூழ்கினாவே போதும் எண்ணெய். அந்தளவு மட்டும் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீதமான சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பீஸாக போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் மாறும்போது இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பீசஸும் சேர்த்து நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதை தனியாக எடுத்துட்டு அடுத்தது 2 பீஸாக சேர்த்து இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி சிம்மில் வச்சு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும். அதனால பொறுமையாகவே 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலாலாம் வேகணும் இல்லைங்களா? அதனால பொறுமையாகவே திருப்பி விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா
பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.